மிதுனம். குரு மிதுன ராசிக்கு லக்னத்திலேருந்து 2ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாங்க. குரு 2ஆம் இடத்துலேருந்து 6, 8, 10ஆம் இடத்தை பார்க்க போகிறாங்க. ஸோ இந்த பார்வையினாலேயோ இருக்கிற இடத்துனாலையோ என்ன பலன்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் வீட்டில் இருக்கிற குரு உங்கள் வாக்குஸ்தானத்தில் உச்சமடைகிறாங்க. ஸோ நீங்கள் சொன்னதை கண்டிப்பாக செஞ்சு காட்டி தருவீங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அதை கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றிடுவீங்க. பொருள் சேர்க்கைகள் அதிகமாக ஏற்படும். என்ன மாதிரியான பொருட்கள் அப்படின்னா, நீங்கள் பார்க்கறதுலேருந்து ஆசைப்படுறது அப்படின்ற எல்லா விதமான பொருட்களையும் நீங்கள் வாங்கி குவிக்க போகிறீங்க. பிரம்மாண்டமான பேச்சு இருக்கும் உங்ககிட்ட. உங்கள் பேச்சால் பல பேர் உங்ககிட்ட மயங்கி உங்கள் கூடவே இருப்பாங்க. 6ஆம் வீட்டை பார்க்குற குரு சண்டை வழக்குகளில் வெற்றியை கொடுப்பாங்க. எதிரிகள் தொல்லை இனி எனக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக 6ஆம் வீட்டு குரு உங்களோட தொல்லைகளெல்லாம் நீக்க போகிறாரு. நீங்கள் ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, இல்லை திருமணத்துக்காக உங்கள் வீட்டில் பேசணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போய் பேசுங்க. அது உங்களுக்கு சக்ஸஸே கொடுக்கும். உங்கள் வேர்ட்ஸை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஹியர் பண்ணுவாங்க. கடன்கள் அடையும், நோய்கள் நிவர்த்தி ஆகிற காலம் இது. 8ஆம் பார்வையாக நீங்கள் ஒரு தீராத வருத்தத்தில் இருந்தாலோ, போராட்டத்தில் இருந்தாலோ, வலிகளில் இருந்தாலோ 8ஆம் பார்வை குரு அது உங்களை உடைச்சி கொடுக்கும். ஸோ நீங்கள் வருத்தத்துலேருந்தும் போராட்டத்துலேருந்தும் வலிகள்லேருந்தும் கண்டிப்பாக வெளியில் வர போகிறீங்க. இன்சூரன்ஸ் அமௌண்ட், இல்லை உங்களுக்கு வர வேண்டிய பெண்டிங் அமௌண்ட் அப்படின்னு எந்த ஒரு மணி பெண்டிங் இருந்தாலும் அதை கண்டிப்பாக வர வச்சு கொடுப்பாங்க. ஜாப் சேஞ்ச், ப்ரமோஷன், பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப், இல்லை ஜாபில் மாறணும், இப்படி எந்த விதமான ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான காலம் இது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஜாப் சேஞ்ச் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதில் மாறிடுவீங்க. உங்களுக்கான ப்ரமோஷன்ஸ் ஆன் த வேல இருக்குன்னே சொல்லலாம். பிஸ்னஸில் நீங்கள் ஒரு நல்ல ஸ்டார்ட் அப் கொடுப்பீங்க. ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது ஒரு நல்ல ஸ்டார்ட் அப்பாக இருக்கும். உங்களுக்கான மாற்றங்கள் கண்டிப்பாக வந்தே தீரும். தேங்க்யூ.